ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகிற லைனில் ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் 3 சென்டில் ஒரு சூப்பரான செம்மண் பூமி வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, ஹைவேஸுக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்தில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இப்போ நம்ம அந்த ஷோவில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்டில் இருந்து இந்த இடத்துக்கு அதிகபட்சமே ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த விவசாய நிலத்தை வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 400 அடிக்கு குறையாமல் நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான். அதாவது நம்ம ரெட்டியார் சத்திரத்துலேருந்து வரும்போது டைரெக்டாக இந்த இடத்த வந்து ரீச் ஆயிடலாம். அதே போல் இதில் வந்து போரோ கேனியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு தான். இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 27 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது 2 ஏக்கர் 3 சென்ட்டுக்கும் சேர்த்து 55 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சர்வேரை கூப்பிட்டு அளந்து கல் எல்லாமே வந்து ஊண்டிட்டாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் லீகல் பார்த்த உடனே 1 வாரம் 10 நாளுக்குள்ளே வந்து இந்த இடத்த வந்து கிரயம் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 சைடுமே வந்து பெரிய ஊர்கள் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வேடசந்தூர் லைன் வழியாக வந்தோம் அப்படின்னா சுல்லெரும்பு 4 ரோடு வழியாகவும் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட முடியும். அதே போல் ரெட்டியார் சத்திரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னாலும் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட முடியும். இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ரெட் சாயில் மண்ணாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போட்டு ஒரு ஃபேமிலியாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கும் மெயின் பஸ்ஸு ரோட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த இடத்த வந்து ரீச் ஆகிடலாம். அதே போல் இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 350 அடியில் வந்து நமக்கு வந்து தண்ணி கிடச்சிரும். அதிகபட்சமே ஒரு 200 to 350 அடிக்குள்ளே கிடச்சிரும். இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இந்த லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அங்கே வந்து போர் போட்டிருக்காங்க. 350 அடியில் அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஊற்று வந்து 200 அடியிலையும் 2வது ஊற்று வந்து 350 அடி வரைக்கும் கிடச்சிருக்கு. இதோட டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது 760 அடி வரைக்கும் தான் டெப்த்தே வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணியோட ஃப்ளோ வந்து நல்லா இருக்கதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்களோட இடத்தையும் காட்டி நம்மளோட இடத்த வந்து நம்ம வந்து காட்டுறோம். அதே போல் இங்கே வந்து என்ன மாதிரி விவசாயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா முருங்கை தோட்டம் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் தக்காளி போட்டிருக்காங்க, வெண்டைக்காய் போட்டிருக்காங்க, கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வெங்காயம், இந்த மாதிரி பலவிதமான பயிர்கள் வந்து போட்டிருக்காங்க. அது போக மக்காச்சோளம், அது மட்டும் இல்லாமல் தென்னந்தோப்பு வந்து உருவாக்க முடியும், மாந்தோட்டம் வந்து நமக்கு வந்து உருவாக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு நல்ல ஒரு ரெட் சாயில் மண்ணாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா வந்து எம்டி லேண்டாக இருக்குது, அதே போல் வந்துட்டு போரு சர்வீஸு இது எல்லாமே நம்ம வாங்கணும், இப்போ கூட நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் உடனே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸுக்கு அப்ளை பண்ணோம்னா உடனே நமக்கு வந்து கிடைக்காது. மேக்ஸிமம் நிறைய இடங்களில் வந்து சோலார் மூலிமா வந்து போட்டு அதன் மூலிமா வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி கரண்ட் எடுத்து நிறைய வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்குலாம் வந்து அதிகபட்சமே ஒரு 75,000 ரூபா தான் ஆகும். ஒரு 75,000 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா சோலார் பிளான்ட் வந்து நம்ம போட்டு டைரெக்டாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி இமீடியட்டாக விவசாயம் பண்ணி அதன் மூலிமா நம்ம ஒரு ப்ராஃபிட்டுமே வந்து பார்க்க முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெட் சாயில் மண் இருக்கக்கூடிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வாங்கி போட்டு அதில் ஒரு தோட்டம் மாதிரி உருவாக்கி பின்னும் பிறகு ஒரு 1 இயர் கழித்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் இப்போ தான் வந்து வாங்கியிருக்காங்க, வாங்கி வந்து போரும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கேணி வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு
ப்ராசஸ் வந்து பண்ண போகிறாங்க. அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து பண்ணிடுவாங்க. இது அந்த இடத்த வாங்கினவங்க சொன்னதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க வேணாம். மேக்ஸிமம் இடத்த வந்து நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10,000 டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு டிஜிட்டல் மீட்டர் மூலிமா டேரெக்டாக இடத்தோட கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலாக செக் பண்ணதுக்கப்புறமே வந்துட்டு லீகல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சைடில் வர தெரியுது பார்த்தீங்களா, அந்த புளிய மரம் அங்கேருந்து ஆரம்பித்து பின்னாடி சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த பனைமரம் தெரியுதுல்ல, அது வரைக்கும் அப்படியே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். அதே போல் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் தாங்க புளி. அப்படியே நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜோட நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் ஒரு இடங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த வகையில் இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். அதே போல் நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஊருமே வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன். பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை மரம் ஓரியன்டாக நிறைய விவசாயிகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் தென்னை மரம் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இப்போ கூட நான் உங்களுக்கு வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.